வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாக திமுக காரங்க காலையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம், சாலை மறியல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை பார்க்க முடியுது. முதல் வீடியோ நீலாங்கரையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சென்னை கமிஷனர் அமல்ராஜ் இருக்கார்ல, அவர் திமுக உடன்பிறப்பு ஒருத்தருக்கு பலார்னு ஒரு அறை விடக்கூடிய ஒரு வீடியோ. போடப்பட்டிருந்த பேரிகார்டை தூக்கி வீசுறது, பேரிகார்டு மேலே ஏறி குதிக்கிறது, இப்படி ஒரு உடன்பிறப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த சென்னை கமிஷனர் அமல்ராஜ் முதுகில் வச்சாரு பாருங்க ஒரு அடி. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருது. அமல்ராஜ் அவர்களுக்கு ஃபயர் விடுறாங்க பொதுமக்கள். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் தமிழகம் முழுவதும் சாலை மறியலில் திமுக காரங்க ஈடுபட்டாங்க. அதில் திருநெல்வேலியில் நடந்த ஒரு சம்பவம் டிபேட்டாக மாறி இருக்கு. ஒரு இளைஞர் 2 வீலரில் ஸ்கூட்டியில் ஹாஸ்பிட்டலை நோக்கி போய்க்கு இருந்திருக்காரு. அவன் ஏதோ அர்ஜென்ட் போல. ஆனால் திமுக காரங்க சாலை மறியலில் உட்காந்துட்டாங்க. அவங்கள கடந்து அவரால் போக முடியலை. உடனே அவருக்கு கோபம். பப்ளிக்கை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பப்ளிக் அர்ஜென்ட்டாக போவாங்க, அதை தடுக்கிற மாதிரி எதுக்காக போராட்டம் நடத்துறீங்க, சாலை மறியலில் ஈடுபடுறீங்க அப்படின்னு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தின உடனேயே கூடியிருந்த திமுக காரங்க அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த வீடியோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனே அங்கே இருந்த காவலர்கள் அவரை மீட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் திமுக காரங்க திறந்திருந்த கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வணிகர்களை மிரட்டியிருக்காங்க. எதுக்காக கடையை இன்னும் திறந்து வச்சுருக்கீங்க, கடையை மூடுங்க அப்படின்னு அந்த பகுதி முழுவதும் சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா மக்கள் பாதிக்கப்படாத மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்த வேண்டியதானே. கிரவுண்டு இது மாதிரியான இடத்துல காவல்துறைக்கிட்ட பர்மிஷன் கேட்டு நடத்த வேண்டியதானே. அதை விட்டுட்டு சாலை மறியலில் எதுக்காக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸை பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? நக்கீரன் கோபால் கடந்த திமுக ஆட்சியில் விஜய்க்கு எதிராக பல வீடியோக்களில் பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த கரூர் ஸ்டாம்பேட் விவகாரம் இருக்குல்ல, இந்த விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக பல காணொலிகள் வெளியிட்டிருக்காரு. இப்போது நக்கீரன் கோபாலுக்கு எதிராக சென்னை சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அநேகமாக அடுத்த கைது நக்கீரன் கோபாலாக கூட இருக்கலாம். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ஜன் சுராஜ் பார்ட்டி பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் 4 முறை எம்எல்ஏவாக இருந்த தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதி உருவானதுலேருந்து பாஜக தான் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. பங்கிப்பூர்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் இப்போ தான் ராஜ்யசபா உறுப்பினராக நிதின் நவீன் தேர்வாயிட்டார்ல, அதனால இடைத்தேர்தல் அந்த தொகுதிக்கு நடந்திருக்கு. அந்த இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோருடைய விக்டரி நாடு முழுவதும் பெரிய பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. பாஜகவுக்கு வேக்கப் கால். அசால்ட்டாக அவங்க தேர்தலை அணுகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் எல்லாம் போட்டிக்குள்ளே இல்லை, காங்கிரஸை விட்டுருங்க. ஆர்ஜேடி 3வது இடம் தள்ளப்பட்டிருக்காங்க பீகாரில், அந்த தொகுதியில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வைகோ இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா இன்னைக்கு நடந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்கள், அகிலேஷ் யாதவ்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. சிஎம் விஜய்க்கும் வைகோ அழைப்பு கொடுத்துருந்தாரு. ஆனால் சிஎம் விஜய் வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, இந்த நிகழ்ச்சியை அட்டென்ட் பண்ண முடியாது, வேணா என் சார்பாக ராஜ்மோகன் அவர்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ராஜ்மோகனை தான் அனுப்பி வச்சிருக்காரு. சிஎம் விஜய் பங்கேற்கலை. ராகுல் காந்தியோடு மேடையை ஷேர் பண்ணி பாஜகவுக்கு எதிராக தேவையில்லாமல் பேசி மத்திய அரசாங்கத்தை பகச்சிக்க வேண்டாம், மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட்டு தமிழ்நாடுடைய முன்னேற்றத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால திட்டமிட்டே தான் வேலை இருக்குது, வர முடியாதுன்னு விஜய் சொன்னதாக செய்திகள் வலம் வருது. இப்போ விஷயம் என்னென்னா, வைகோ இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதான் புத்தகம். பாராளுமன்றத்தில் வைகோ மேக்சிமம் காங்கிரஸுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வைகோ இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை ராகுல் காந்தி வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தா அதில் முக்காவாசி கருத்துக்கள் காங்கிரஸுக்கு எதிராக வைகோ பேசினது தான் இருக்கும். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் லிங்க்டின்ல அடிக்கடி ஆர்டிக்கிள் எழுதுவார். ரொம்ப ஃபேமஸ் அண்ணாமலை லிங்க்டின்ல எழுதக்கூடிய ஆர்டிக்கிள். இப்போ லிங்க்டின்ல இன்னொரு புதிய கட்டுரை அண்ணாமலை எழுதியிருக்காரு. என்ன தலைப்புனா, எக்கானமியை பற்றி எழுதியிருக்காரு. தமிழ்நாடு செகண்ட் எக்கானமி, த வெல்த் தட் மஸ்ட் நாட் பி லாஸ்ட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெரிய ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அதில் என்னென்ன டீட்டெயிலான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.
ஆக மொத்தம் எல்லா ஃபீல்ட்லேயும் மாஸ்டராக இருக்கார் அண்ணாமலை. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.